ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசிஎஸ்லேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ பிஎஸ்சி மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னா நீங்கள் வந்து போய்ட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து இது எக்ஸாம் என்ன எக்ஸாம்னு சொல்லிடுறேன். ஸோ டிசிஎஸ் வந்து பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹியரிங் 2 கேட்டகரி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ பிஎஸ்சி இக்னைட்டுங்கிறது யாருக்கு, ஸ்மார்ட் ஹியரிங்கிறது யாருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து நீங்கள் போய் சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி இக்னைட் அப்படிங்கிற டைட்டில் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா மீடியமாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹியரிங் வந்து கொடுப்பாங்க. ஓகேயா. ஸோ இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா, நேற்று தான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. எப்போ வரைக்கும் அப்படின்னா 24 ஜூன் வரைக்கும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். ஓகே. ஸோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணதாக இருந்தால் உடனடி போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. தென் வந்து டெஸ்ட் டேட் வந்து இன்னும் அவங்க வந்து சொல்லலை. இன்றைக்கி தான் டெஸ்ட் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இனிமேல் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ டெஸ்ட் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. இதில் இக்னைட்டுக்கும் ஸ்மார்ட் ஹியரிங்க்கும் என்ன அப்படின்னா, இக்னைட்னா ஆக்சுவலாக கொஞ்சம் சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்மார்ட் ஹியரிங் கொஞ்சம் சேலரி கம்மி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இக்னைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 2-3 டெஸ்ட் எக்ஸாம் வச்சு நீங்கள் வந்து உங்கள் சேலரியை டபுள் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இக்னைட்டுக்கு இருக்கிற என்னது டிஃப்ரென்ஸு. இக்னைட்டுக்கும் ஸ்மார்ட் ஹியரிங்குள்ள டிஃப்ரென்ஸு. மற்றபடி டெஸ்ட் 2 பேருக்குமே காமனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வைக்கிற டெஸ்ட்டை பொறுத்து தான் நீங்கள் இக்னைட்டாக ஸ்மார்ட் ஹியரிங்காக வந்து இது பண்ணுவாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு லிங்க் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக உங்களுக்கு வந்து டிசிஎஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து போகும். ஓகேயா. ஸோ அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் நோட் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் நோட் கொடுத்துட்டு அது டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க. டீட்டெயில்ஸ் மட்டும் ஒரிஜினல் டீட்டெயில்ஸாக இருக்கணும். லைக் நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக கொடுத்துறாதீங்க, அது வந்து கடைசியில் சிக்கலாயிரும். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே டீட்டெயில்ஸே எங்கேயும் இருக்குமே பார்த்துக்கோங்க. ஏன்னா டிசிஎஸ் வந்து பேக்ரவுண்டில் நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்களை பற்றி. ஓகே. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் ஆகிடுக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கும். அப்ளைடு ஃபார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளைடு ஃபார் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெஜிஸ்டர் ஆகிடுச்சான்ட்டு. இல்லை அப்படின்னா ஒரு இமெயில் நான் கீழே வந்து கொடுக்குறேன். அந்த இமெயிலுக்கு வந்து இமெயிலில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு போய்ட்டு மெயில் போட்டு பாருங்கள், இல்லை கால் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ டெஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா லைக் அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து எம்சிக்யூவாக இருக்கும். ஸோ எம்சிக்யூலே வந்து 4 பார்ட்டு. ஓகே. ஒன்று வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி. ஆக்சுவலாக வந்து நமக்கு இது சொல்லுவாங்கல்ல, ஆப்டிடியூட். ஸோ அதுதான் நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. அப்புறம் வந்து ஆப்ஷனலாக கோடிங் ரவுண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் கோடிங் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கோடிங் ஜாப்ஸே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு யாரெல்லாம் ப்ரோ எலிஜிபிலிட்டி, நான் அப்ளை பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ்சிக்கு மட்டும், பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், இன்ஜினியரிங்க்கு கிடையாது. ஓகே. ஸோ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டில் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 23-24 பேட்ச். ஓகே. இந்த வருஷம் பாஸ் அவுட்டு இல்லை போன வருஷம் பாஸ் அவுட்டு இவங்க தான் பண்ண முடியும். ஸ்கோரு எப்படி ப்ரோ, இப்போ வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் நம்ம வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து 50% மேலே எடுத்துக்கணும். 10th 12th தென் வந்து இப்போ காலேஜ் படிச்சிருக்கீங்க இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா அதில் 50% இருக்கணும். எடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதலாம், டெஸ்ட் எழுத அலோவ் பண்ணுவாங்க. தென் வந்து அரியர் இருக்குது அப்படின்னா, லைக் இப்போ நீங்கள் 2024 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அரியர் வச்சுக்கலாம். ஒரு அரியர் வந்து பேக்லாக் இருக்கலாம். அதே 2023 பாஸ் அவுட்னா உங்களுக்கு பேக்லாக் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். இவங்கெல்லாம் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு. தென் வந்து ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிங்கன்னா அதே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அங்கே அப்ளை பண்ணும்போது அங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆக்சுவலாக 2 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, ஸ்மார்ட் இக்னைட்டுன்ட்டு. ஸோ இந்த இக்னைட்டோட பேக்கேஜ் வந்து ஆக்சுவலாக 2.8 LPA. ஓகே. 2.8 LPA. அது வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ மந்த்லி பர் மந்த் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்மார்ட்டுக்கு வந்து 1.9. ஓகே. அதான் டிஃப்ரென்ஸ் இக்னைட்டுக்கும் ஸ்மார்ட்டுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கீழே அதுக்கு தேவையான லிங்க்ஸ் கொடுக்குறேன். அது மாதிரி சப்போர்ட் இமெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.